ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதாவது ஆவணி மாசம் அப்படின்னாலே சிம்ம மாசம். சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாசம். அதனாலதான் சிம்ம மாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாசத்துல விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாசம். அதனால ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவரு தானே முழு முதற் கடவுள். அவரு பிறந்த மாதம். இந்த 2025 விசுவாவசு வருடம் ஆவணி மாசத்துல 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க. பொதுவாகவே ஆவணி மாசத்துல நம்ம விநாயக பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு, இதெல்லாம் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இப்படி பெருமைக்குண்டான ஒரு மாசம். அது மாதிரி ஆடி கழிவடை முடிஞ்சு நிறைய திருமணங்கள்லாம் நடத்த உகந்த மாசமா இருக்கும். இந்த மாசத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களோட ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில உட்கார்ந்துருக்க போறார். செவ்வாய் கன்னி ராசியில இருக்கார். மாச கடைசி 29ஆம் தேதி துலா ராசிக்கு போக போறார். புதன் கடகராசியில இருக்காரு. 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போய் 26 தேதி வரைக்கும் அங்க இருந்துகிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறார். சுக்கிர பகவான் மிதுன ராசியில குருவோட சேர்ந்து இருக்கார். 5ஆம் தேதி கடகராசிக்கும் பின்னர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்கும் போறாரு. குரு பகவான் மாசம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாசம் முழுக்க மீனம், விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது சிம்மம். இதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இது உங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாசம் முழுக்க இணையறாங்க அப்படிங்கறது ஒரு விதமான கண்டம் அப்படின்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்துல பாதிக்குமா? சில கண்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளையும் செய்யும். பலத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படியே நன்மைகள் அப்படிங்கிறத. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா கெடுதல் செய்தா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசம் முழுக்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்திருக்காங்க. அதாவது சூரியன் அப்படிங்கிறது வாழ்க்கையோட சாதனைகளை குறிக்கக்கூடியது, கேது அப்படிங்கிறது தோல்வியை குறிக்கக்கூடியது. இந்த ரெண்டும் சேரும்போது வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கலவையா வந்துகிட்டே இருக்கும். ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஒரு தோல்வி கிடைக்கும். தோத்து போனவங்களுக்கு கூட ஒரு வெற்றி கிடைக்கும். அப்ப வாழ்க்கையில எவ்வளவு நாள் நீங்க எப்படி இருந்தீங்க அப்படிங்கறது தான் இந்த மாசத்துல சூரியன் கேதுவோட கூட்டணி அப்படிங்கிறது சொல்ல போகுது. அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், பண பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், ஏகப்பட்ட சிக்கல்ல இருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப வெற்றி அப்படிங்கறத இந்த கூட்டணி கொடுக்கும். தோத்து போனவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி. அது மாதிரி ஜெயிச்சவங்களுக்கு தோல்வியும் கொடுக்கும். நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேச ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும். அது மாதிரி வாழ்க்கை ஒன்றும் சரியில்லை, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி அப்படிங்கறதையும் கொடுக்கும். அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல் அப்படிங்கறத கொடுக்கும். குறிப்பா தந்தையாரோட கருத்து வேறுபாடு, பூர்வீக சொத்துல பங்காளிகளோட அங்காளிகளோட சண்டை சச்சரவு, இதெல்லாம் கொடுக்கும். அப்படிங்கறதால குடும்பமான வரைக்கும் சொத்து பாகம் பிரிக்கிறது, அங்காளி பங்காளிங்க விருந்து விசேஷ நிகழ்ச்சியில ஒரு பகமை பாராட்டிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் புறக்கணிச்சிடுறது நல்லது. ஒரு விருந்து விசேஷத்துக்கு போனோமா, நம்ம போன வேலை என்ன, போனோம் பார்த்தோம், முடிஞ்சா நம்மளால 4 வேலை செய்ய போறோம், இல்லாட்டி அள்ளி கட்டிவிட்டு சாப்பிட்டோமா மொய்ய வச்சோமா கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும். அங்க போயிட்டு அது நொல்ல இது நொட்டை அப்படின்னு அங்க போய் நம்ம அவங்கள குறை சொல்லி சுட்டி காட்டுறது, இல்ல யாரையாவது திருத்தணும்னு நினைக்கிறது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஊரை திருத்துறது நம்ம வேலை இல்ல, நம்ம முதல்ல திருத்திக்கும் அப்படின்னு இருக்கிறது தான் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது மாதிரி கல்வி அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ராசியாதிபதி எங்க இருக்கார் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். ராசியாதிபதி எங்க இருக்காரு? கன்னி ராசியில இருக்கார். கன்னி செவ்வா கடலும் ஒத்தும். ஆனா உங்களுக்கு கடல்ல கூட நல்ல தண்ணி கிடைக்கும். நடுக்கடல்ல படகு கவிழ்ந்து தத்தளிச்சிட்டு கிடக்கிறவனுக்கு ஒரு மீட்பு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா செவ்வாய் யாரு? ராசிக்கு அதிபதி, ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்ப 8க்கு அதிபதி 6ல் மறையறார் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம். அதாவது கடங்கண்ணிலாம் அடைக்கலாம். வாழ்க்கையில இதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு லட்சியம் வச்சு அதை நோக்கி இப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்தீங்களா, அந்த பயணத்துல உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு சின்ன சின்ன வெற்றிகள் உங்களை அப்படியே உந்தி தள்ளும். பரவாயில்ல, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இதை ஜெயிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே, இன்னும் கொஞ்சம் தானே, இன்னும் கொஞ்சம் தானே அப்படின்னு படிப்படியா முன்னேறி வெற்றி அடையக்கூடிய உன்னதமான வாய்ப்புகள் இந்த மாசத்துல நிறைய இருக்கு. அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல நடைபெறாத பல காரியங்கள் திடீர்னு நடக்கும். உங்களோட சிந்தனையில தெளிவு பிறக்கும். இதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேன், என் வாழ்க்கையில நடந்துருச்சு அப்படின்னு. அது மாதிரி இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு,
மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா 25 வயசுக்குள்ளே ஆயிடும், 27 வயசுக்குள்ளே ஆயிடணும். அதை தாண்டி போச்சு அப்படின்னா அப்புறம் 40 கடந்துகிட்டு கிடக்கணும். அப்ப நமக்கு எங்கடா இதுக்கு மேல கல்யாணம் ஆக போகுது போ, எத்தனை இடத்துல பொண்ணு பார்த்தோம் மாப்பிள்ளை பார்த்தோம், இதை ஒரு குழப்பா பாக்குறத பேசாம நம்ம குழப்ப நம்ம பார்ப்போம், வந்தாவட்டும் வராட்டி போகட்டும்னு இனிமே வரன் பார்க்கவே வேணாம் அப்படின்னு ஒரு விரக்தியோட போனவங்களுக்கு கூட நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். இந்த ஆவணி மாசத்துல பெண் பார்க்க தொடங்குனீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை பார்க்க தொடங்குனீங்க அப்படின்னா மேசராசிக்காரர்களுக்கு கடனை கல்யாண யோகம் அப்படிங்கிறது நிச்சயமா வந்துடும். அது மாதிரி மாசம் தொடங்கி 5ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போறார். 2க்கும் 7க்கும் அதிபதியான சுக்கிரன் 4வது வீட்டுக்கு வரார். அப்படிங்கும்போது பழைய வண்டி வாகனத்தை போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு வண்டி ஒன்று வச்சிருக்கேன், மைலேஜ் கொடுக்க முடியுது, அடிக்கடி ரிப்பேர் வைக்குது, இதை நம்பி வெளியூருக்கு போக முடியல, வெளியூர் போகணும்னா என் வண்டியா ஓசு வண்டி கட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, தூக்கடாச்சிட்டு வேற வண்டி வாங்குவோம், அதுக்கு நேரம் இல்லையே அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கு. அதே மாதிரி என்னைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிருந்திருப்பீங்க, அது எங்க கிடக்கு போ, அது எங்க கிடக்குன்னே தெரியாது, யாராவது கூட்டு போய் இடத்த காட்டுறாருன்னா கூட தெரியல, இங்கதான் எங்கேயோ வாங்கி போட்டேன், கல்லிங்கானோ ஒன்னிங்கானோ, நான் வாங்கி போட்டப்ப சுத்தமா இருந்தது, இப்ப கருவியுமா முளைச்சு முள்ளு வெளியா கிடக்கு, எந்த இடம்னே தெரியல. அப்படி போட்டிருந்த இடம் கூட இன்னைக்கு பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனை ஆகி உங்களுக்கு ஒரு பெரிய சொத்தா மாறக்கூடிய வாய்ப்பு. அது மாதிரி ஆவணி மாசம் 9ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போய் அங்க சூரியனோட சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கறத கொடுக்கறாரு. இதான் பிள்ளைகள் வெளியில இருந்த பிரச்சனையெல்லாம் நீக்கும். பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்குது, நான் எவ்வளவோ செலவு பண்றேன், ஒன்னும் படிப்புல முன்னுக்கு வரல, மந்தமா இருக்கு, எப்படி பொழைக்க போதோ அப்படின்னு பிள்ளையோல நினைச்சு ஏங்கினவங்களுக்கு எல்லாம் பிள்ளையோ இனிமேல் நல்லா படிக்கும். இது மாதிரி படிச்சு முடிச்சுட்டு பையன் ஒருத்தன் இருக்கான், வேலைக்கு போக முடியாதான், தண்டமா ஊரை சுத்தி வரான், பயில கூட சேர்ந்துக்கிட்டு சேருவார் தோஷம் சரியில்லை அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பையனுமே வேலைக்கு போடுவான். எப்பா நீ எனக்கு 10 ரூபா சம்பாரிச்சு விடுகாட்டியும் பரவாயில்ல, ஊர்ல 4 பேர் கேட்கறான் அவன் மோன் என்ன பண்றான்னு, அதுக்கு பதில் சொல்ல முடியல, அதுக்கானாச்சும் எங்கன்னா ஒரு வேலைக்கு போடா அப்படின்னு புலம்பிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப பிள்ளைகளோட வாழ்க்கையில நல்ல மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். இப்படி பல சம்பவங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கறதுல நல்ல மாற்றம் அப்படிங்கறத கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் வெளிநாடு போகணும்னு அனுப்பிச்சு வைக்கலாம். புது வாழ்க்கையில இருக்குதா இப்ப நல்ல ஒரு பெயரை சம்பாதிச்சிருவாங்க. ஒரு கட்சின்னு சுத்திட்டு கிடக்குறான், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கூட நீ கட்சியில ஒரு பெரிய பொறுப்பை வாங்கியாந்து 4 பேர் உங்க பையனை பார்த்து நல்ல பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கௌரவம் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த மாசம் 26ஆம் தேதி கன்னிராசிக்கு புதன் போய் எங்க ஆட்சியாவும் உச்சமாவும் உட்கார்றார். இது கொஞ்சம் கடன் சுமையை நமக்கு கூட்டும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி 6லயே போய் உச்சம் ஆட்சி அப்படிங்கறது அடையறாருங்கிறப்ப கடன் கொஞ்சம் நெருக்கும் நம்மள. நான் அப்புறம் கொடுத்துக்கலாம்னு நினைச்ச கடன் திடீர்னு இப்பயே எடுத்து வைமா, இவனை விட இன்னொருத்தன் அரிச்சுக்கிட்டு இருந்தான், அவன்கிட்ட கொடுத்துட்டேன், இவன்கிட்ட கொடுக்க பணம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால கடன் கண்ணி இருந்ததுன்னா ஆளுக்கு 10 ரூபா ஆவரேஜா பிரிச்சு கொடுத்து அடைக்கிறது அப்படிங்கறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. அது மாதிரி இந்த மாச கடைசி 29ல துளாராசிக்கு செவ்வாய் போறாரு, 30ல சிம்ம ராசிக்கு போறாரு. கடைசி 2 நாள் அப்படிங்கிறது இடம் பூமி விற்பனையால லாபம் கிடைக்கும். இடம் விற்கணும், கை மாத்தி ஒன்னும் போகணும் வரணும், ரியல் எஸ்டேட் தரகு கமிஷன் போக்குவரத்து இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். மாச கடைசியில காசு 10 ரூபா வந்துடும், எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கேது சிம்மராசியில இருக்கக்கூடிய சூரியன் இந்த 2 பேரோட கூட்டணி அப்படிங்கறதான் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலை கொடுக்கணும். அப்ப கேது பகவானுக்குரிய பரிகாரங்கள் அப்படிங்கறத செஞ்சுக்கணும். என்ன செய்யலாம் ஜோசியரே அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்துல ராகு கேதுக்கள் பார்வை வேற இருக்கு அப்படிங்கறதால நீங்க துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏத்துங்க. வீடு இல்லாம சாலையோரத்துல வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. இந்த ஆவணி மாசம் நல்லா இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.